கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, உனக்கென்று ஒருவர் உண்டு. எல்லாருக்கும் ஒரு கேள்வி, எனக்காக யார் இருக்கிறாங்க? ஒரு நாள் ஒரு சகோதரி சொன்னாங்க, என் கணவர் சொல்கிறாரு, உன்னை அடிச்சு போட்டால் கேட்குறதுக்கு யார் இருக்கிறா? அந்த சகோதரி சொன்னாங்க, யாருமே இல்லை. நான் சொன்னேன், இயேசு இருக்கிறான். சங்கீதம் 138:8 தாவீது சொல்கிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான். எனக்காக ஒருவர் இருக்கிறார், உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு நாள் உங்களை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தைனா, உனக்காக நான் இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 7 வாசித்து பாருங்க. நான் உன்னை விசாரிக்கிறவன், உனக்காக நான் பரிந்து பேசுகிறவன், உனக்காக பெரிய காரியங்களை செய்கிறவன், உன் பாரத்தை எல்லாம் என் மேலே வச்சிரு. இன்னைக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினைக்கலாம், எனக்குன்னு சொல்லி ஒன்றும் இல்லை, வீடு இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, பேர் இல்லை, புகழ் இல்லை, எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தையே படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் கூட இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். உலகத்தில் எல்லாம் இருக்கும், பேர் இருக்கும், புகழ் இருக்கும், வீடு வாசல், சொத்து சுகம், அந்தஸ்து, காரு, பங்களா எல்லாம் இருக்கும். ஆனால் ஏசு இல்லைன்னா நான் சொல்லிட்டேன், அந்த மனுஷன் வெறும் 0. கார் ஒரு 0, பங்களா ஒரு 0, அதிகாரம், ஆளுகை. ஆனால் அந்த எல்லா 0க்கும் மதிப்பே கிடையாது. ஆனால் எல்லா 0க்கும் முன்னாடி ஒன்று வரணும்ல, ஒரு 1, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த 1 பவர்ஃபுல்லான அந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் உங்க கூட இருக்கிறார். நீங்கள் ஏன் கலங்குறீங்க? இந்த உலகம் உங்களை பார்த்து சொல்லலாம், உனக்கு என்ன இருக்குது? சந்தோஷமாக சொல்லுங்கள், எனக்கு இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் இருக்கிறேன். ஏன் நான் கலங்குறேன்? ஏன் நான் கவலைப்படணும்? ஒரு நாள் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, மகிழ்ந்து களிகூரு, நான் உனக்காக பெரிய காரியத்தை செய்வேன். யோவேல் 2:21 வாசித்து பாருங்க. பயப்படாத மகனே, பயப்படாத மகள், மகிழ்ந்து களிகூரு, உனக்காக நான் பெரிய காரியத்தை செய்வேன். ஒரு சகோதரன் கண்ணீரோடு என்ற கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, வாழவே பிடிக்கல பிரதர், செத்துடலாம் போல இருக்குது. எனக்கு வேலை போச்சு, என் மனைவிக்கு நல்ல வேலை இருக்குது, என் மனைவி என்னை மதிக்கிறது இல்லை, எங்கள் அப்பா அம்மா கூட என்னை மதிக்கிறது இல்லை, என் மனைவி மதிக்காதனால என் பிள்ளைகளும் எனக்கு மதிப்பு கொடுக்கல, என்ன ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு பணம் இருந்தால் தான் மதிப்பு, புகழ் இருந்தால் தான் மதிப்பு. நான் சொன்னேன், ஒரு தோலை தட்டி கொடுத்து சொன்னேன், ஏசு உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தா. இப்போ மனைவி, பிள்ளைகள், அப்பா அம்மா எல்லாரும் மதிக்கிறாங்க. ஏன்? உங்களுக்குன்னு ஒருவர் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, எனக்கென்று ஒருவரும் இல்லை என்று நினைக்கிற ஒவ்வொருவரை பார்த்து நீ சொன்னீர், உனக்கென்று நான் இருக்கிறேன். அப்பா, உடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகட்டும். ஆமத்துள் ஜெபிக்கிறோம் சிவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும்.